ஹாய் guys. ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். தயவு செஞ்சு இதை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தது. ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் ஃபார்ம் செட் பண்ணீங்க? அதாவது எனக்கு ரொம்ப பெரிய ஃபார்மும் இல்லை, அதே மாதிரி நானும் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மினி ஃபார்ம் நான் வச்சுருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி நான் இன்கம் அதில் ஜென்ரேட் பண்ணுறேன், எப்படி பண்ணிட்டு பண்ண போகிறேன்றத வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் உங்களை மாதிரி இதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே பார்க்குற மாதிரி நான் பல பேரோட வீடியோஸ் பார்த்து உள்ளே பார்த்துருக்கேன் வீடியோஸு. அதிலலாம் தம்ப்லைனில் என்ன இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கப்பி ஃபார்ம் வாங்குறதுக்கு ஒரு 2-3 வெரைட்டி வாங்கி வச்சுருந்தா போதும், ஒரு மாதம் ஒரு 10,000 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னோடய வீடியோஸ்க்கு நான் தம்ப்லைனில் என்ன போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் 3,000 5,000 தான். ஸோ இது ரொம்ப அதிகம். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சும்மா வீடியோஸ் கோசமோ இல்லை கண்டென்ட் கோசமோ அதே மாதிரி ஒரு வியூஸ் போகணும் அப்படின்றதுக்கோசம் நான் அந்த தம்ப்லைனை உங்களை ஒரு ஒரு ஊக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணி உள்ளே வரைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேக் இதுவும் இல்லை. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபராக உங்ககிட்ட நான் திரும்பி சொல்கிறது தான், எனக்கு என்ன இருக்கோ என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை வச்சு தான் வீடியோ பண்ணுறேன். அதில் என்ன உண்மையோ நான் அதை மட்டும் தான் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பார்த்துட்டு நீங்கள் எதனா பண்ணுவீங்க. ஸோ நானே அதை தப்பாக சொல்லி நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதே உண்மையாக சொல்லிட்டோன்னா ஸோ அதிலேருந்து ஒரு லேர்ன் பண்ணி நீங்கள் முன்னேறி வருவீங்கன்றதுக்கோசம் தான் நம்ம இப்படி சொல்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருப்பேன்னா நம்மள கப்பி ஃபார்ம் வச்சுருந்து ஃபிஷ்ஷஸ் நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்குகிற இடம் நம்மக்கிட்ட நிறையவே இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வளர்த்து ஃபிஷ்ஷஸ் எப்படி சேல் பண்ணுறது தெரியாமல் இருந்து அப்படின்னா நீங்கள் ஃபிஷ்ஷு சேல் பண்ணுறான்ற ஒரு ஐடியாவில் இருந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி நிறையவே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுன்னு இருக்கும்பொழுது தான் ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் சேல் பண்ணலாம், நம்ம எல்லாமே பை பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த ப்ரைஸ் என்ன சொல்லுவோம், ஓகேனா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் போட்டு அதில் நிறைய பேர் எனக்கு ஃபிஷ்ஷஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூஸ் பார்ட்டாகவும் இது இருக்கும், அதே மாதிரி ஒரு நியூவாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நம்ம போட்டதே இல்லை. ஸோ டே பை டே நம்ம ஒரு வீடியோவாக போட்டுனே வந்திருக்கோம். ஸோ யோசிச்சு எந்த மாதிரி போடலாம், எந்த மாதிரி போட்டால் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. என்னோடய மெயின் திங் என்னென்னா யூடியூப் வீடியோ ரீச் ஆகிறத விட வியூஸ் போகிறத விட ஸோ இதிலேருந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு 2 பேர் 3 பேர் கற்றுக்கிட்டு ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாகி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணாலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தராச்சு லேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டான வேலை வராங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நான் மெயின் திங்காக வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எடுத்திருக்கேன். ஸோ நம்ம செல்லிங் ஃபிஷ்ஷஸ்ஸு அதெல்லாம் அந்த வேவை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. ஸோ நான் பேசும்போதே நிறைய திக்கி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஒரு ஃப்ளோலேயே அப்படியே பேசிடலாம், நம்ம பாதியாக கட் பண்ணி என்னென்ன யோசிச்சு என்ன பேசலாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நிறைய வாய் திக்கி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ளூவெண்ட்டாக அப்படியே பேசினே போகலாம், ஒரு லேக் ஆகாமல் இருக்கும். ஸோ என்னென்ன தோணுதோ நான் எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபிஷ்ஷஸ் நான் பேக்ரவுண்டில் ஓட விட்டுருக்குது என்னென்னா நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குது, இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் நான் போட்டிருப்பேன். சரி நம்ம அகைன் பேக் கண்டென்ட் வரலாம். ஸோ என்னென்னு தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. கப்பி ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது A to Z நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அதுலேருந்து இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்போ ஒரு ஃபிஷ்ஷஸ் என்னென்ன செலக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஒரு 2 days முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபிஷ்ஷஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதேமாதிரி அதை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த போய் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் தரேன். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நம்ம சேனல் உள்ள தொட்டு லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவை போய் பாருங்கள். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோ சின்ன பசங்களை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அது தாராளமாக புரியும், பெரியவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் கிளியராக புரியும். சரி ஓகே ப்ரோ, நம்ம இப்போ கப்பி ஃபார்ம் என்ன தான் பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு இல்லை.
ஈஸி தான் ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் கப்பி பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து இன்றைக்கி ஃபிஷஸ் வாங்குறோன்னா அடுத்த மாதமே ஒரு 3000 5000 வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணிவிடும் அப்படின்றது நிச்சயமே கிடையாது, கண்டிப்பாக ஆக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். நீங்கள் ஒரு ஃபிஷஸ் வாங்குறீங்கன்னா அது வந்து குட்டி எடுத்து அந்த குட்டி வளர்க்குறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் ஆகும். பட் ஆனால் வந்து இதில் வந்து மோஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி வே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிஷஸ் வாங்குறீங்க, அதுலேருந்து குட்டி வருது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சேல் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இங்கே வந்து அதுதான் இல்லை. இந்த இடத்துல தான் நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிக் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஃபிஷஸ் வாங்கினீங்கன்னா ஒரு குட்டி போடுறது, அந்த குட்டி 3 மாதம் தான் ஆகும் வளர, கண்டிப்பாக 3 மாதம் ஆகும். 3 மாதம் கழிச்சு நீங்கள் அது விற்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு பேரண்ட் வந்து அந்த மந்த் குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த மந்த் இன்னொரு குட்டி வரும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மந்த்து வந்த குட்டி 3 மாதம் கழித்து சேல் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து போடுற மாதம் வந்து குட்டி போடுறது இல்லையா? ஸோ அந்த குட்டி வந்து நீங்கள் 3ஆவது மாதம் ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு அடுத்த மாதம் மூவிங் ஆகும்போது இந்த குட்டி அப்போ சேலிங் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த 3 மந்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபிஷஸ் வந்து நீங்கள் வளர்த்துட்டாலே உங்களுக்கு மந்த்லி அந்த பேரண்ட்லேருந்து வர குட்டி வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆகி ரெடியாகவே இருக்கும். ஸோ மந்த்லி நீங்கள் ரீசைக்கிள் ப்ராசஸ் மூலிமா ஃபிஷஸ் வந்து சேல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் ஒரு 3000 5000 அச்சீவ் பண்ணணும்னா வாங்குறது ஒரே வெரைட்டியில் 2-3 பேர் வாங்காமல் அட்லீஸ்ட் ஒரு 5 வெரைட்டிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 5 வெரைட்டியுமே வந்து மூவிங் வெரைட்டி தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் வெரைட்டி கூட ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெரைட்டிக்கு 3 பேர்ஸ் 2 பேர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து ப்ரீடிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி குட்டிங்களாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 மந்த் வந்து அந்த 5 வெரைட்டிஸில் இருந்தே எடுத்து நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக வாங்கிட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் 2-3 வெரைட்டி வாங்கினாலும் உங்களால் சேல் ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு 5 வெரைட்டிஸ் வாங்கி வைக்கிறது பெட்ரு. ஸோ நீங்கள் அதில் வந்து ஈஸியாகவே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிலேருந்து ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. ஒரு 1000-2000 மேலே தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க ஒரு 5 வெரைட்டிஸில் இருந்து எடுத்துட்டாலே. இங்கே தான் வந்து நம்மளோட ஒரு ஹெல்ப்பாக வந்து என்னென்னா, ப்ரோ நான் ஃபிஷஸ் வாங்கிட்டேன், ஃபிஷ்ஷஸும் வளர்த்துட்டேன், ஆனால் எங்கே ப்ரோ சேல் பண்ணுறதுனா தாராளமாக நம்மகிட்ட சேல் பண்ணலாம். நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸுமே வாங்கிப்போம். கப்பி ஆகட்டும், பீட்டா ஆகட்டும், மௌலி ஆகட்டும், ஜீப்ரா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கி வளர்த்து அது நம்மக்கிட்ட கொடுக்கலாம், தாராளமாக நம்ம அதை பை பண்ணிப்போம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு திரும்பி அதை வந்து கம்மி ப்ரைஸ்லேயே நம்ம விற்போம். ஸோ இது வந்து ஒரு குட் நேச்சராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வளர்க்குறாங்க, அவங்ககிட்டருந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வாங்கணும், திரும்பி அந்த ஃபிஷ்ஷஸை ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம அது வந்து லோ ப்ரைஸில் தரப்போகிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கம்யூனிட்டி வந்து நல்லா பில்ட் ஆகும். ஒரு நல்ல வேலை வந்து இந்த அக்வாரியம் சம்மந்தமான ஒரு வந்து ஒரு நல்லா நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிஷ்ஷஸ் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வெரைட்டிஸ் வாங்கிக்கோங்க. டப் செட்டப் எப்படி இருக்குன்னு நான் ஒரு 2 டேஸ் பேக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஃபிஷ்ஷஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, டப் செட்டப் எப்படி பண்ணுறது, குட்டி எப்படி எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே கிளியராக நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் என்னால் வந்து ஃபுல் ப்ராசஸையும் என்னால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கே ஃபுல் வீடியோஸாக நான் போட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வீடியோக்கான ரியாக்ட் பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம இதுக்கான பார்ட் 2 வீடியோ போடலாமா வேண்டாமா, இல்லை வேறு மாதிரி கண்டென்ட் போடலாமா, இல்லை இதுவும் போடலாம், இன்னொன்று கண்டென்ட்டாக வேறு எதுனா போடலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்களும் அதை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், என்னென்ன வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலான்றது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது புரியுதுங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ண போகிறீங்க, ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எங்கே சேல் பண்ண தெரியல, தாராளமாக நம்மக்கிட்ட சேல் பண்ணலாம். இல்லைங்களா நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே சின்ன பசங்க ஸ்கூல் ஏரியா, காலேஜ் ஏரியா, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், ஒரு நல்ல இன்கம் வரும். ஸோ உங்களுக்கு சேல் பண்ண மார்க்கெட்டிங் எனக்கு தெரியாது ப்ரோ, இந்த மாதிரி யூடியூப்பும் பேச வராதுன்னா அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்மக்கிட்ட சேல் பண்ணிக்கலான்றது, நம்ம அதை வாங்கிப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல வேவாகவும் இருக்கும், இன்கம் நல்லாவே உங்களுக்கு வரும். நம்மக்கிட்டேருந்து ஃபிஷ்ஷை எடுத்தும் நீங்கள் நம்மக்கிட்ட சேல் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெளியே இருந்து ஃபிஷ்ஷை வாங்கி அதை வளர்த்தும் நம்மக்கிட்ட சேல் பண்ணலாம். நீங்கள் தர குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஓகே guys, ஸோ நம்ம வீடியோவில் எண்டு வந்துட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபிஷ்ஷஸ் எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீங்க, ஒரு ஃபார்மாக எப்படி வைக்க போகிறீங்க, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி அதை சேல் பண்ணுறது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இதில் நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருப்போனோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வீடியோவில் கிளியராக இல்லை இதை பற்றி அப்படின்னு ஒரு கொஷின் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடுங்க. ஏன்னா எனக்கு கொஷின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது கரெக்டாக அதை பண்ணுவேன். ஸோ யாராக இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நான் வீடியோ வந்து நீங்கள் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வேர்ட் ஆகட்டும், அந்த ஹெல்ப்ஃபுல்லான அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று வச்சுருப்பீங்க, அது நான் இதில் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஃபிஷ்ஷஸ்க்கு தேவையான ஃபுட் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது. எது வேணாலும் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.